சிவகார்த்திகேயன் அவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இப்போ கடுப்பாகி இருக்காரு தனுஷ் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்களா எல்லாரும். தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கு இடையிலான மோதல் பல நேரங்களில் நேரடியாகவும் பல நேரங்களில் மறைமுகமாகவும் பனிப்போர் போல தான் நடைபெற்றிருக்கு. இப்படி இரண்டு நடிகர்களுக்கு இடையிலான மோதல் என்றால் அது தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயனை சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சினிமாவுக்குள்ளே வந்தப்போ அவங்களுக்கு பல வகையான உறுதுணையாக இருந்தவர் தனுஷ். ஒரு கட்டத்திற்கு மேலே தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் இடையே மோதல் ஏற்பட இருவரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் இருவர் குறித்தும் சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அது பலரினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சிவகார்த்திகேயன் தனுஷின் 3 படத்தில் காமெடியனாக நடித்தார். தனுஷ் தயாரிப்பில் எதிர்நீச்சல் படத்தில் கதாநாயகனாக நடித்தார். இருவருக்கும் இடையிலான உறவு சில ஆண்டுகள் வரை சிறப்பாக தான் இருந்துச்சு. அதன் பின்னர் இருவருக்கும் இடையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. பொது நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்வது, வணக்கம் சொல்லிக் கொள்வது அப்படின்னு இருக்கிறாங்க. ரசிகர்கள் பலரும் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டது தனுஷ் தான் சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் தான் தயாரித்த படமான கொட்டுக்காளி படத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது என்னை யாரோ வளர்த்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது என தனுஷை மறைமுகமாக சாடியிருக்காரு. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு கூட சிவகார்த்திகேயனின் அயலான் படமும் தனுஷின் கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் ஆகி மோதிக்கிடுச்சு. தமிழ் சினிமாவில் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் என இருவரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு சம்பளம் வாங்கும் நடிகர்கள்னு சொல்லப்படுது. ஆனால் அமரன் படத்திற்கு பின்னர் சிவகார்த்திகேயன் தனது சம்பத்தை ரூபாய் 70 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. மதராசி மற்றும் பராசக்தி படங்கள் ரிலீஸுக்கு பிறகு சிவகார்த்திகேயனின் சம்பளம் அசால்ட்டாக 100 கோடியை தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயனின் இந்த வளர்ச்சியை பார்த்து தனுஷ் கடுப்பாகுவதாக ப்ளூ சட்டை மாறன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அதாவது இது தொடர்பாக அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய பதிவில், நான் உனக்கு 3 படத்தில் காமெடியன் கேரக்டர் தந்து எதிர்நீச்சல் ஹீரோவாக்கி விடணும், அமரனில் தேசபக்தியையும் பராசக்தியில் திராவிட பக்தியையும் காட்டி டப்புன்னு மேலே வந்து 100 கோடி சம்பளம் வாங்குவேன். ஆனால் நான் அசுரன், கர்ணன், கேப்டன் மில்லர்னு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற படத்தில் நடித்து இன்னொரு பக்கம் ஓம் நமச்சிவாயன்னு மந்திரம் மோதி தேசிய விருது வாங்க நான் செய்யாத முயற்சியெல்லாம் செய்யணும். அரசியல்வாதி மாதிரி வெள்ளை வேட்டி சட்டை கெட்டப் போடுறது, பல வித்தை காட்டியும் 50 கோடி தான் எனக்கு சம்பளம் கொடுக்கணுமா? நாளைக்கு நீ கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவ அப்படின்னு அவர் நினச்சி வந்துட்டுருக்கதாக அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த மீம் டெம்ப்ளெட்டு மிகப்பெரிய அளவில் இப்போ ரசிகர்களிடையே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, என்னடா இது இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாரே ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு நடிகர்கள் அதே போல் ரசிகர்கள்னு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.